செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை காஞ்சிபுரம் சரக டிஐஜி சஷாந்த் சாய் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. காஞ்சிபுரம் சரக டிஐஜி சஷாந்த் சாய் உடன் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிர் பயத்தை காட்டிய காளை மாட்டின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டை தாண்டி பொதுமக்கள் மற்றும் செய்தியாளர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி காளை பாய்ந்தது. லாவகமாக காளை மாடு தாண்டி செல்லக்கூடிய காட்சிகள் தப்பிக்க முயற்சித்த ஒருவரின் செல்போனில் பதிவானது. பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வைக்கப்பட்ட பேனரில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் படமும் இடம்பெற்றிருந்த நிலையில் அந்த பேனர் அகற்றப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கூட்டணி அறிவிப்பு பொதுக்கூட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக வைக்கப்பட்ட பேனரில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றன. இதில் இதுவரை கூட்டணி குறித்து அறிவிக்காத தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் படங்களும் இடம்பெற்றன. இந்நிலையில் தற்போது அந்த பேனர் முழுமையாக அகற்றப்பட்டுள்ளது. சென்னை பல்லாவரம் மற்றும் குரோம்பேட்டை காவல் நிலையங்களில் பொங்கல் கொண்டாட்டத்தின் போது நடனமாடி சர்ச்சையில் சிக்கிய 23 காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் மீண்டும் அதே காவல் நிலையங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். முன்னதாக காவல் நிலையத்தில் சினிமா பாடலுக்கு நடனமாடிய வீடியோ வெளியானதை அடுத்து 23 காவலர்கள் மற்றும் 2 ஆய்வாளர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி தாம்பரம் மாநகர ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது 23 காவலர்களும் மீண்டும் பணியில் சேர அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் பல்லாவரம் மற்றும் குரோம்பேட்டை காவல் ஆய்வாளர்கள் இருவரும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளதால் அந்த இரு காவல் நிலையங்களுக்கும் புதிய ஆய்வாளர்களை நியமித்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மற்றும் குற்றாலத்தில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் கேரளாவிலும் கைவரிசையில் ஈடுபட்ட போது பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்தனர். கேரளாவின் கழுதவுருட்டி பகுதியில் பைக்கை திருட முயன்ற இருவரை விரட்டிப்பிடித்த பொதுமக்கள் தர்மடி கொடுத்து தென்மலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் தென்காசியை சேர்ந்தவர்கள் என்றும் குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. தடை செய்யப்பட்ட அல்-கைதா பயங்கரவாத குழுவைச் சேர்ந்த 5 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இணைய வழியில் தீவிரவாத கருத்துக்களை பரப்பியதாகவும் இளைஞர்களை தீவிரவாதத்திற்கு தூண்டியதாகவும் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விசாரணையின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடக தளங்களையும் தனிப்பட்ட குழுக்களையும் பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு எதிரான கிளர்ச்சியை ஊக்குவிக்கும் காணொளிகள், பதிவுகளை பகிர்ந்ததுடன் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளித்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவருடன் தொடர்பில் இருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் மூணாறு குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த படையப்பா காட்டு யானையை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து விரட்டியடித்தனர். படையப்பா யானைக்கு மதம் பிடித்துள்ளதால் மூணாறு பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு எச்சரித்துள்ள வனத்துறை யானையின் நடமாட்டத்தை 24 மணி நேரமும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. தேனி மாவட்டம் வீரப்ப ஐயனார் கோவில் அருகே லாரியும் சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 குழந்தைகள் உள்ளிட்ட 15 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியைச் சேர்ந்தவர்கள் தேனி குச்சனூர் சனீஸ்வரர் கோவிலுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அப்போது சுற்றுலா வேன் மீது கேரளாவிலிருந்து வந்த லாரி நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. பேருந்து கண்ணாடியை உடைத்து ஓட்டுநரை தாக்கிய ஆட்டோ ஓட்டுநரின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து அண்ணா சதுக்கம் நோக்கிச் சென்ற மாநகர பேருந்து சிந்தாதிரிப்பேட்டை அருகே வந்தபோது ஆட்டோ ஒன்று திடீரென குறுக்கே புகுந்துள்ளது. ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திய போதும் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் பேருந்தின் வைப்பரை சேதப்படுத்தி அதனாலேயே ஓட்டுநரை தாக்கியுள்ளார். மேலும் பேருந்தின் முன் கண்ணாடியையும் கல்லால் அடித்து உடைத்துவிட்டு தப்பி ஓடிய நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காணும் பொங்கலையொட்டி வேலூர் மாவட்டத்தில் தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள மோர்தானா அணைக்கு தமிழ்நாட்டிலிருந்தும் ஆந்திராவின் சித்தூரிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர். அவர்கள் சமையல் செய்து சாப்பிட்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் காணும் பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். இருப்பினும் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் அவர்கள் அவதிப்பட்டனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்குள் மதுபோதையில் நுழைந்த வடமாநில இளைஞர் ஒருவர் பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பெண்கள் கூச்சலிட்ட நிலையில் பொதுமக்கள் அந்த நபரை சுற்றி வளைத்தனர். மதுபோதையில் இருந்த அவர் தரையில் விழுந்து நாடகமாடியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய பொதுமக்களுக்கும் வனத்துறை ரேஞ்சருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே மூதாட்டியை மிரட்டி 8 சவரன் நகைகளை பறித்துச் சென்ற அசாம் மாநில இளைஞரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். காடாம்பாடி பகுதியைச் சேர்ந்த 70 வயது மூதாட்டி செல்லம்மாள் வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு புகுந்த மர்ம நபர் அவரை மிரட்டி சங்கிலி மற்றும் வளையல்களை பறித்துவிட்டு தப்பினார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட சூலூர் போலீசார் நகை பறிப்பில் ஈடுபட்ட அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அஸ்தரஃபுல் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து பெண்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தைப்பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கல்லை தூக்கி அசத்தினர். நெசவாளர் காலனியில் நடைபெற்ற இந்த போட்டியில் 85 கிலோ எடையுள்ள கல்லை ஆண்கள் தூக்கி சாதனை படைக்க 60 மற்றும் 45 கிலோ எடையுள்ள கற்களை பெண்கள் சர்வசாதாரணமாக தூக்கி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் அருகே மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியின்றி நடத்தப்பட்ட எருதுவிடும் விழாவை தடுக்க முயன்ற காவலர்களுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறியதால் பரபரப்பு நிலவியது. குடிசை கிராமத்தில் விதிகளுக்கு புறம்பாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் அதனை தடுக்க முயன்ற போலீசாருடன் அப்பகுதி இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தடையை மீறி நடத்தப்பட்ட எருதாட்டத்தில் காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 5 போலீசார் காயமடைந்தனர். புதுப்பாளையம் ஐயனாரப்பன் கோவில் அருகே முறையான அனுமதியின்றி எருதாட்டம் நடத்த முயன்றவர்களை போலீசார் தடுத்தனர். அப்போது மாடுபிடி வீரர்கள் திடீரென குறுக்கு வழியில் காளைகளை அவிழ்த்துவிட்டதால் ஏற்பட்ட தள்ளு முள்ளுவில் கொங்கனாபுரம் எஸ்ஐ உட்பட 5 போலீசார் கீழே விழுந்து காயமடைந்தனர். மேலும் சீறி பாய்ந்த காளை முட்டியதில் இருசக்கர வாகனம் ஒன்று அப்பளம் போல் நொறுங்கியது. திருவள்ளூர் அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த சத்தீஸ்கரைச் சேர்ந்த 24 பேரை வருவாய்த்துறையினர் பத்திரமாக மீட்டனர். கடம்பத்தூர் அருகே கண்ணூர் பகுதியில் உள்ள செங்கல் சூளை உரிமையாளர் சம்பளம் தருவதாக கூறி சத்தீஸ்கரை சேர்ந்த 24 பேரை அழைத்து வந்து பணியில் அமர்த்தியுள்ளார். ஆனால் மாதம் 2000 ரூபாய் மட்டுமே சம்பளம் கொடுத்து தினமும் 12 மணி நேரத்திற்கு மேலாக செங்கல் சூளையில் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கியுள்ளார். இதுகுறித்து தொழிலாளர்கள் சத்தீஸ்கரில் உள்ள தங்களது உறவினர்களிடம் கூறியுள்ளனர். தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநில அமைச்சர் ஒருவர் திருவள்ளூர் ஆட்சியரிடம் இதுகுறித்து தெரிவித்துள்ளார். இதையடுத்து செங்கல் சூளைக்கு சென்ற திருவள்ளூர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் தொழிலாளர்களை மீட்டு 35,000 ரூபாய் உதவித்தொகையுடன் சத்தீஸ்கருக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகளை செய்துள்ளனர். மேலும் செங்கல் சூளை உரிமையாளர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முசிறி அருகே வரதராஜபுரம் கிராமத்தில் இயற்கை நன்மை வேண்டி
அம்மாயி தாத்தா சுவாமிக்கு வினோத வழிபாடு நடைபெற்றது. 12 வயதிற்குட்பட்ட 3 சிறுமிகளை தேர்வு செய்து விரதம் இருந்து மேளதாளங்கள் முழங்க தங்க நகை அணிவித்து முளைப்பாரியுடன் காவிரி ஆற்றிற்கு அழைத்து வந்தனர். கிராம பெண்கள் கும்மியடித்து குலவையிட்டு அம்மாயி தாத்தா மாரியம்மன் ஆகிய தெய்வங்களை அழைத்தனர். பொங்கல் விடுமுறையொட்டி கோவளம் கடற்கரைக்கு பலரும் படையெடுத்ததால் கோவளம் சந்திப்பில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக 4 முனை சந்திப்பில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போக்குவரத்து நெரிசலால் சென்னை முட்டுக்காட்டில் தொடங்கி கோவளம் 4 வழி சந்திப்பு வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றன. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் பொங்கல் விழாவின் போது இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க சென்ற போலீசார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரகண்டநல்லூரில் மது போதையில் இருதரப்பினர் தாக்கிக் கொண்டதை அறிந்த போலீசார் அங்கிருந்து விலகிச் செல்லுமாறு அவர்களை அறிவுறுத்தினர். அப்போது ஏற்பட்ட கல்வீச்சு தாக்குதலில் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் உள்ளிட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. இதேபோல அரகண்டநல்லூர் பேரூராட்சி பகுதியிலும் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் அருகே பேருந்து நிறுத்தத்தில் நகர பேருந்தை நிறுத்தாததால் பெண் தூய்மை பணியாளர் பேருந்தை தனிநபராக மறித்து தர்ணாவில் ஈடுபட்டார். வெப்படை அடுத்துள்ள பாதரை கிராமத்தைச் சேர்ந்த சரிதா என்பவர் அதிகாலை 5 மணிக்கு வேலைக்கு கிளம்பிய போது அந்த வழித்தடத்தில் வந்த நகர பேருந்து கை காட்டியும் நிற்கவில்லை என தெரிகிறது. இதனால் மீண்டும் அப்பேருந்து அந்த வழியாக வந்தபோது அதை மறித்து ஓட்டுநரிடம் சரிதா வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சரி, ஆரைகளுக்கு E5 வரும், அதுல வந்து பள்ளிப்பாளையத்துல இறங்கலான்ட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன். இவரு கை காட்டினா நிறுத்தக்கூடாது. ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க, ஆனா நான் வந்துட்டு இருக்கேன்னு போன்ல பேசிட்டு கை காட்டுறேன். நான் பேக் வச்சுக்கிட்டு போன் பேசுறது இவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் கை காட்டி நிறுத்துறது இவர் கண்ணுக்கு தெரியல. விட்டுட்டு ஓடி வராரு. நான் எப்ப பஸ் பொங்கல் விடுமுறையை ஒட்டி தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் வாங்க கூட்டம் அலைமோதியது. திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் சில படகுகள் மட்டுமே கடலுக்கு சென்று திரும்பியதால் மீன்களின் வரத்து குறைவாகவே இருந்தது. இதனால் மீன்களின் விலை அதிகரித்தது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் நடந்த பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அசத்தினர். கணவர் மனைவியை தூக்கிக் கொண்டு ஓடுதல், இளவட்டக்கல் தூக்குதல் உட்பட பல்வேறு போட்டிகளில் ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு தங்கள் திறமையை காட்டினர். காணும் பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்தது. குறிப்பாக உப்பளம், இந்திரா காந்தி சதுக்கம் மற்றும் ஒயிட் டவுன் பகுதிகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. நகரம் முழுவதும் ஏற்பட்ட இந்த கடும் நெரிசலால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள திருக்கடையூரில் காணும் பொங்கலை ஒட்டி குதிரை வண்டிகளுக்கான எல்கை நடைபெற்றது. இதில் புதுக்குதிரை, கரிச்சான் குதிரை, நடுக்குதிரை, பெரிய குதிரை என்று 4 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியை 7 கிலோமீட்டர் தூரம் வரை சாலையின் இரு புறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்.
கோவை பீளமேடு பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் காணும் பொங்கலையொட்டி கரும்பு வன வழிபாடு நடத்தப்பட்டது. 10,008 கரும்புகளை கொண்டு கோவில் வளாகம் முழுவதும் ஒரு அடர்ந்த வனம் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் நடுவே மூலவர் ஆஞ்சநேயர் தியான மாருதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் தங்க நகைகள் 20,000 ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். நாற்றம்பள்ளி ராமகிருஷ்ணா தெருவில் வசிக்கும் விஜயகுமார் சிவசங்கரி தம்பதி பொங்கலை கொண்டாட சொந்த ஊருக்கு சென்றபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது. வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதாக பக்கத்து வீட்டில் வசிப்பவர் அளித்த தகவலின் பேரில் ஊரிலிருந்து விஜயகுமார் திரும்பி வந்து பார்த்தபோது நகைகள் திருடு போனது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மாசடைந்த குடிநீரை குடித்ததால் 23 பேர் உயிரிழந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் அங்கு கிரிக்கெட் விளையாட சென்ற இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் தனது அறையில் விலை உயர்ந்த நீர் சுத்திகரிப்பான் பொருத்தியிருப்பது தெரியவந்துள்ளது. சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த இயந்திரத்தை கில் தனது அறையில் பொருத்தி அதிலிருந்து வரும் தண்ணீரை பருகுவதாக தகவல் கசிந்திருக்கிறது. வங்கதேசத்தில் மீண்டும் இந்துக்கள் 2 கொடூரமாக கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் சிறுபான்மையின மக்களால் வாழும் இந்துக்கள் மீது சமீப நாட்களாக வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அந்நாட்டின் காலிகஞ்ச் பகுதியில் பேக்கரி நடத்தி வந்த லிதன் சந்திரதாஸின் கடையில் வேலை பார்த்து வந்த ஊழியர் ஒருவரை சிலர் தாக்கினர். அதை தட்டி கேட்ட லிதன் சந்திரதாஸை அந்த கும்பல் மண்வெட்டியால் அடித்தே கொலை செய்தது. இதில் தொடர்புடைய 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதேபோல வங்கதேசத்தின் ராஜ்பரி பகுதியில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு நிற்காமல் சென்ற வாகனத்தை ரிபன் சாஹா என்ற ஊழியர் மறித்தபோது வாகனம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசாவை நிர்வகிக்க அமைதிக்குழுவை உருவாக்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அது குறித்த பெயர் பட்டியலை வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ, சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேர், ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் கஷ்னர் உள்ளிட்டோர் அமைதி வாரிய குழுவில் இடம்பெற்றுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் வெளியிடப்பட்ட இந்த திட்டத்தின்படி குழுவின் தலைவராக அதிபர் ட்ரம்ப் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரான் வன்முறைகளில் கொல்லப்பட்டவர்களுக்கு அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள வெள்ளை மாளிகை அருகே மக்கள் அஞ்சலி செலுத்தினர். ஈரானில் பொருளாதார சிக்கல்களால் அரசுக்கு எதிராக நடைபெறும் போராட்டங்களில் வெடித்த வன்முறை சம்பவங்களால் 3000க்கும் மேற்பட்டோர் இறந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கொல்லப்பட்டவர்களுக்கு வெள்ளை மாளிகை அருகே அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் ஈரான் அரசுக்கு எதிராக கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டன. ஜப்பானின் முன்னாள் பிரதமர் சுகா யோசிஹைட் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். வடகிழக்கு ஜப்பானில் ஒரு ஸ்ட்ராபெரி விவசாயியின் மகன் என்ற எளிமையான பின்னணியை கொண்ட சுகா 1996ஆம் ஆண்டு முதன்முறையாக எம்பி ஆனார். 2020 முதல் 2021 வரை ஜப்பான் பிரதமராக இருந்த அவர் அதே காலகட்டத்தில் ஆளும் சுதந்திர ஜனநாயக கட்சியின் தலைவராக இருந்தார். தற்போது அக்கட்சியின் எம்பியாக உள்ள சுகா அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். கனடா சீனாவுடனான ஏற்றுமதி சந்தைகள் தொடர்பாக 63,000 கோடி ரூபாய் மதிப்பிலான
புதிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. போர் சூழல்கள், உலகளாவிய பொருளாதார சிக்கல்களால் சர்வதேச அளவில் பொருளாதாரம் நிலையற்றதாக உள்ள நிலையில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடான சீனாவுடன் வர்த்தக உறவை மேம்படுத்த கனடா விரும்புகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சீன மின்சார வாகனங்களுக்கு 100% வரி குறைப்பு, கனடிய கனோலா விதைகளுக்கான வரியை சீனா 84% இருந்து 15% குறைப்பு ஆகிய முக்கிய ஒப்பந்தங்கள் இதில் அடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 32 கியூபா நாட்டு வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கியூபாவின் தலைநகர் ஹவானாவில் மாபெரும் பேரணி நடத்தப்பட்டது. பேரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியே ஒன்று கூடி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வில் கியூபா அதிபர் மிகுவல் டயஸ் கேனல் மற்றும் பிரதமர் மானுவல் மரேரோ குரூஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவிற்கு சரணடையவோ பணிந்து போகவோ மாட்டோம் என்று டயஸ் கேனல் மீண்டும் வலியுறுத்தினார். இந்திய சந்தைகளில் அமெரிக்க பயிர் வகைகளுக்கான இறக்குமதி வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அமெரிக்க எம்பிக்கள் அந்நாட்டு அதிபர் டிரம்பை வலியுறுத்தியுள்ளனர். வடடகோட்டாவைச் சேர்ந்த கெவின் கிராமர், மொன்டானாவைச் சேர்ந்த ஸ்டீவ் டெய்ன்ஸ் ஆகிய இருவரும் டிரம்பிற்கு கடிதம் எழுதியுள்ளனர். இவ்விரு மாகாணங்களும் பயிர் வகைகளை அதிக அளவில் பயிரிடுகின்றனர். விவசாய பொருட்களுக்கு இந்தியா சராசரியாக 39% வரி விதிக்கும் நிலையில் அமெரிக்கா 5% வரி விதிக்கிறது. இந்தியா அதிக வரி விதிப்பதால் அமெரிக்க பயிர்கள் இந்தியாவிற்கு குறைவாகவே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டி பயிர் வகைகளுக்கு இறக்குமதி வரிகளை இந்தியா குறைக்க வேண்டும் எனவும் அப்போதுதான் அமெரிக்க விவசாயிகளால் எளிதாக இந்திய சந்தைகளை அணுக முடியும் எனவும் இரு எம்பிக்களும் டிரம்பிற்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். உகாண்டாவில் அதிபர் யோவேரி முசேவேனி மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் போபி வைன் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டதாக அவரது கட்சியினர் முன்வைத்த குற்றச்சாட்டை உகாண்டா காவல்துறை மறுத்துள்ளது. தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக போபி வைன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த சூழலில் அவர் கைது செய்யப்படவில்லை என்றும் வீட்டில் நலமுடன் இருப்பதாகவும் சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் உகாண்டா காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்புபவர்களால் நெல்லை ரயில் நிலையம் பயணிகளின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. குறிப்பாக முன்பதிவு இல்லா பெட்டிகளை கொண்ட அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலில் இடம் பிடிப்பதற்காக நடைமேடையில் குவிந்த நூற்றுக்கணக்கான பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ரயிலில் இடம் கிடைக்காத பல பயணிகள் படிக்கட்டுகளில் அமர்ந்து ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் காணும் பொங்கலை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தனர். அது மட்டுமின்றி ராஜராஜ சோழனின் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையும் பார்த்து வியந்தனர். ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொடர் விடுமுறையை ஒட்டி ஊட்டிக்கு வந்த சுற்றுலாவாசிகள் படகு சவாரி செய்தும் பூத்துக் குலுங்கும் வண்ண மலர்களைக் கண்டும் ரசித்தனர். காணும் பொங்கலை ஒட்டி வைகை அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் பொழுதை கழித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வைகை அணையின் இருபுறமும் அமைந்துள்ள பூங்காவிற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் ராட்டினம், சறுக்கு விளையாட்டுகளில் விளையாடி மகிழ்ந்தனர். கட்டணமில்லா வேலைவாய்ப்பு இணையதளத்தை நடிகர் விஜய் சேதுபதி மதுரையில் தொடங்கி வைத்தார். வேலை தேடும் இளைஞர்களையும் வேலை வழங்கும் நிறுவனங்களையும் கட்டணமின்றி ஒரே தளத்தில் நேரடியாக இணைக்கும் வகையில் தனது வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் சார்பில் www.si.com என்ற புதிய வேலைவாய்ப்பு இணையதளத்தை விஜய் சேதுபதி தொடங்கி வைத்தார். இதன் மூலம் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுக்க உள்ள இளைஞர்கள் பயனடைவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள பிரபல போக்கிமோன் வர்த்தக அட்டை கடையில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி சுமார் 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை முகமூடி கும்பல் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கடந்த 14ஆம் தேதி நிகழ்ந்த இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடையில் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் இருந்த நிலையில் துப்பாக்கியுடன் நுழைந்த முகமூடி கும்பல் கண்ணாடிகளை உடைத்து பொருட்களை அள்ளி சென்றது. இந்த கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து நியூயார்க் நகரம் முழுவதும் உள்ள பிற போக்கிமோன் கடைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. காணும் பொங்கலை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நீண்ட வரிசையில் காத்திருந்து தமிழக நாகரிகத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை ஆர்வமுடன் பார்த்துச் சென்றனர். பிரபல பாலிவுட் பாடகரும் இசைக்கலைஞருமான பி ப்ராக்கிற்கு பிஷ்னோய் கும்பலுடன் தொடர்புடைய கொலை மிரட்டல் வந்துள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபி மற்றும் இந்தி பாடகரான என் ப்ராக் என்றழைக்கப்படும் பிரதீக் பச்சன் தேசிய விருது உள்பட 2 ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் வென்றவர். பஞ்சாபி பாடகர் பில்னூர் ப்ராக்கின் நண்பர் ஆவார். இந்நிலையில் பில்னூருக்கு வந்த வெளிநாட்டு செல்போன் அழைப்பில் 10 கோடி ரூபாய் பணம் வேண்டும் என்றும் தராவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் ப்ராக்கிடம் தெரிவிக்க கோரி மர்ம நபர் ஒருவர் மிரட்டியுள்ளார். அத்துடன் அவர் தன்னை பிரபல நிழலுலக தாதா பிஷ்னோய் கும்பலுடன் தொடர்புடைய ஆஜு பிஷ்னோய் என்று தெரிவித்துள்ளார். இதனால் பயந்து போன பில்னூர் பஞ்சாப் மாநிலம் முகாலி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சமீப காலமாக பிஷ்னோய் கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என கூறி மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் மாவட்டத்தில் காடு மற்றும் மலைப்பகுதிகளில் நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மாறி மாறி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டதுடன் அவர்கள் வைத்திருந்த AK-47 துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களும் மீட்கப்பட்டன. தேடுதல் வேட்டை தொடர்ந்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாகில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. நீர்நிலைகள் பனியால் உறைந்து சிலை போல் காட்சியளித்தன. இந்திய ராணுவத்தின் உதவியுடன் இலங்கையில் 120 அடி நீளமுள்ள 3வது பெய்லி பாலம் கட்டப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவுகள் ஏற்பட்டு இலங்கை வெகுவாக பாதிக்கப்பட்ட நிலையில் இந்தியா உதவிக்கரம் நீட்டியது. ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி ஆகிய இடங்களில் கட்டப்பட்ட பாலங்களுக்கு பிறகு இந்திய ராணுவம் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களை இணைக்கும் புதிய பெய்லி பாலத்தை கட்டியுள்ளது.